தமிழிசை ஆதரித்து நமது இளம் சிங்கம் தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்னும் சில நிமிடங்களில் வந்து அவங்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்குகள் கேட்க இருக்கிறார்கள். இந்த பகுதியில் சிறப்பாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கும் மாவட்ட தலைவர் காளிதாஸ் அவர்களுக்கும் மற்றும் ஒருங்கிணைக்கும் தீனா அவர்களுக்கும் நமது பிரேமானந்த் அவர்கள் நிர்வாகிகளுக்கும் கரு நாகராஜன் அவர்களுக்கும் மற்றும் தலைவர் அவர்கள் வருகிறார்கள். இந்த கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கும் பாக்காட்டூர் மக்கள் கட்சியின் தலைவர் ராம்தாஸ் அவர்களின் தொண்டர்கள் அவர்களையும் அண்ணன் தினகரன் அவர்கள் நிர்வாகிகளையும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நிர்வாகிகளையும் தலைவர் வாசன் நிர்வாகிகள் வருகின்ற வரவேற்று பல்வேறு பிரச்சனைகளை மற்றும் நம்மளுடைய கருத்துக்களை நமது நிர்வாகிகள் கூறினார்கள். மற்றும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினர் தேர்தல் நடக்குது. அதே போல இந்த பகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரபாகர் ராஜாக 3 மாசமாக காணல. எல்லாருக்கும் தெரியும். இத 3 மாசமா எம்எல்ஏ எங்க இருக்காரு? திமுகவே போஸ்டர் அடிக்கிற குறையாக எம்எல்ஏ தேடுறாங்க. ஆனா ஒரு கவர்னராக இருந்த அக்கா தமிழிசை அவர்கள் உங்க வீட்டுல அட்ரஸ் காமிக்கிறோம். நாங்க பிரபாகர் ராஜா இல்ல, தயவு செய்து கண்டுபிடிச்சு கொடுங்க. 3 மாசமா இங்க இருக்கிறாரா, அடையாறுல இருக்கிறாரா, நீலங்கரில் இருக்கிறாரா, யாருக்குமே தெரியல. அவங்களுக்குள்ள தனசேகர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு. வேற எலக்ட்ரிசிட்டி நமக்கு தான் எம்எல்ஏ காரணம்னு சொல்லி போஸ்ட் அடிக்கிற குறையாக இந்த பகுதியில் இருக்கிற திமுக செயற்குழு உறுப்பினர் தனசேகர் சந்தோஷமா இருக்கிறாரு. எம்எல்ஏ காரணம் பஞ்சாயத்து ஓடுது. மா சுப்பிரமணியம் முதல்ல இந்த பஞ்சாயத்து இருந்த ஸ்டாலின் வரைக்கும் இந்த பஞ்சாயத்து பேருக்கு எம்எல்ஏ பஞ்சாயத்து. அந்த பஞ்சாயத்தே பேசிட்டு திமுக காரங்க அந்த பஞ்சாயத்தை முதல்ல முடியுங்க. மக்கள் சேவை பண்ண வந்தீங்களா? உங்களுக்குள்ள எம்எல்ஏ காண்ற அந்த பஞ்சாயத்தை நாங்க தான் தீக்கணும் போல இருக்குது. நாங்க தான் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ஐஏ கொண்டாந்து விடணும். இப்போ எம்எல்ஏ எங்க காணும்னு சொல்லி எந்த விஷயத்துக்கு காணும்னு தேடணும். ஏற்கனவே திராவிட கட்சிகள் திருந்த மாட்டாங்க. நேற்று கூட ஸ்க்ரூட்டியில் கேட்டாங்க, எங்க சொத்து கணக்கை கரெக்டாக கொடுத்தோம். நான் ஸ்க்ரூட்டியில் டக்குன்னு கேட்டேன், ஏடிஎம்கே ஜெயவர்தனாவோட அவங்க நிர்வாகிகிட்ட, ஏன்பா சிந்துவோட சந்தில் இருக்கிற சிந்து சொந்த ஏன்பா காமிக்கலாம் நீங்க அப்படின்னு கேட்டேன். ஏன்னா இந்த ஜெயக்குமார் மைக் டைசன் ஓவர் வாய் எங்க தலைவர் அண்ணாமலை தேவையெல்லாம் பேசுறாரு. ஏற்கனவே அடைந்த வெற்றிவேல் நிறைய கதையை சொல்லிட்டு போயிட்டார். நானும் பர்த் சர்டிபிகேட் எடுத்து வச்சிருக்கோம். சிந்துவோட பர்த் சர்டிபிகேட், சிந்து கணவர் பேர் ஜெயக்குமார். நீ ஓவரா பேசாதவன் கதை எங்களுக்கு தெரியும். எல்லா கதையும் பார்த்துட்டு தான் கதை கொடுத்து தான் இன்னைக்கு பிஜேபி நாங்க தான் இந்தியாவுக்குள்ள உங்களுக்கு கதை கொடுக்குறோம். நாங்க சும்மா இந்த சிஎம் ஜோக்கு இந்த மந்திரி ஜோக்கெல்லாம் வைக்காதீங்க. ஏற்கனவே பல முதலமைச்சர் டிஆர் ஜெயில இருக்காங்க. அதனால நீங்க ஒண்ணு இங்க இன்னொரு எம்எல்ஏ ஒருத்தர் தான். யாரு? காமாரசன். நீ எச்சப்பொறிக்காய் மந்திரி ஆகலாம். ஆனா மந்திரியா எச்சப்பொறிக்க ஆகக்கூடாது. நீ மோடியா பார்த்து பேசுற. நீ உன் கதை தெரியாதா? கண்டோன்மெண்ட் சன் தினத்தந்தி பேப்பர் படிச்சு கொடுத்த கார்ல அறையில உட்கார்ந்துட்டு அவருக்கு தினத்தந்தி பேப்பர் கற்று கொடுத்து அமைதிப்பட எப்படி சத்யராஜ் மணிவண்ணனுக்கு இருந்த மாதிரி இந்த காம அன்பரசன் கண்டோன்மெண்ட் சன் பேப்பர் படிச்சு கொடுத்து நீங்க அமாவாசை மாதிரி இருந்த. நீ எங்க தலைவரை பத்தி பேசுற. இன்னொரு எம்எல்ஏ மந்திரி ஒருத்தங்கிறான் எங்க தூத்துக்குடியில் அனிதா ராதாகிருஷ்ணன். அனிதா உனக்கு தான் பேச தெரியுமா? உங்களுக்கு எங்க மோடியை பத்தி இருக்கட்டும், முடியட்டும். இன்னொரு மோடி இதெல்லாம் டைம் பத்தல இருக்கலாம். அதுதான் எங்களை மாதிரி ஆளுநர்களும் கொடுத்துருக்காரு. இப்போ கமலாவுக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்காரு. யாரு? தலைவர் அண்ணாமலை. இந்த எலெக்ஷன்லாம் முடியட்டும், அண்ணன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் லிஸ்டெல்லாம் பார்த்து நிறைய பேர் இருக்கிறானுங்க, எந்தெந்த ஜெயிலு யார் இருக்கலாம் கொஞ்சம் ஈக்குவல் ரிலீஸ் பண்ணும். இந்த ட்ரெயின் டிக்கெட்ல ஈக்குவல் ரிலீஸ் பண்ணுவாங்க. வெயிட்டிங் லிஸ்ட் அது மாதிரி நிறைய மந்திரிகளும் எம்எல்ஏங்க திமுக காரங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருக்கோம். விரைவில் அவங்களாம் ஈக்குவல் ரிலீஸ் ஆகும். எலெக்ஷன் முடிஞ்சிடும். தலைவர் அண்ணாமலை உங்களுக்கு தெரிய இந்த மலை லேசான மலை இல்லை, இது அண்ணாமலை. உங்களுக்கு உங்களை கட்டாயம் உங்கள் லிஸ்ட்டு மொத்தத்தையும் தெரியும், எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காரு. தயவு செய்து உங்களுக்கு பொன்னான வாக்கில் எங்கள் மரியாதைக்குரிய அக்கா தமிழிசைக்கு தாமரை சனத்தில் போட்டு மிக பெரும் வாரியாக வெற்றி பெற மாதிரி அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.